ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். நீ என்னைய தேடி வருகிறாய். அது சாதாரண விஷயம் இல்லை என் பிள்ளையே. இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. அவர்களாம் இருந்து நீ என்னை நினைச்சு வந்திருக்கிறாய் என்றால் அது உன் மனசின் அழைப்பு மட்டுமல்ல, அது என் அழைப்புதான். நீ நினைக்கிறாய் நான் தான் பாபாவை தேடி வந்தேன் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் தான் உன்னை முன்பதாகவே தேர்ந்தெடுத்து வைத்தேன். நான் தான் உன் மனசுக்குள் அந்த எண்ணத்தை விதைத்தேன். நீ இங்கே வந்தது ஒரு சின்ன காரணங்களுக்காக இல்லை என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது. அதற்கு முன்னாடி நான் உன்னையே என்னோட அருகில் கொண்டு வந்து வைத்துக்கிட்டேன் என் பிள்ளையே. என் குரலை கேள். இது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல. இது உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் அழைப்பாகும் என் பிள்ளையே. என்னை நம்பி இந்த வீடியோவை நீ முழுவதுமாக கேளு. நீ வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் உன் மனசு எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க என் பிள்ளையே. இரவு நேரங்களில் யாரும் பார்க்காத இடத்தில் நீ அமைதியாக அழுகிறாய். அந்த கண்ணீரை நான் பார்க்கிறேன். நீ என்னாலதான் இப்படி ஆகுது என்று உன்னை நீயே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ தவறேதும் செய்யல என் பிள்ளையே. உன் மனசு நல்லதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நீ அதிகமாய் காயப்படுகிறாய். நீயே உன்னை புரிஞ்சுக்க முடியாத நேரங்களில் கூட நான் உன்னை முழுவதுமாக புரிஞ்சு வைத்திருக்கிறேன் என் பிள்ளையே. அதனாலதான் நான் இப்ப உன்னிடம் பேசுகிறேன். உன்னைய விட நான் உன்னை அதிகமாக கவனிக்கிறேன் என் பிள்ளையே. அதனாலதான் உன்னை கவனிச்சுக்கிட்டு இப்ப உன்னிடம் இந்த வார்த்தையை கேட்கணும்னு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ என்னை கேட்கிறாய், பாபா, நான் கேட்பது ஏன் இன்னும் நடக்கல என்று. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நீ நினைத்த நேரத்தில் நடக்காது என் பிள்ளையே. நீ உள்ளுக்குள்ள உடைந்து போயிருக்கிறாய். ஆனால் குழந்தையே, நான் தாமதிக்கிறேன். ஆனால் ஒருபோதும் மறுக்க மாட்டேன் என் பிள்ளையே. நீ கேட்டது உனக்கு நல்லதா இல்லையா? எப்படி இது எப்படி நடக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன். எந்த நேரத்தில் கிடைக்கணுமோ, எப்படி கிடைக்கணுமோ எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் என் பிள்ளையே. நீ ஒரு நாள் காத்திருந்தாலும் நான் உனக்கு சரியான நேரத்தில் தருவேன் என் பிள்ளையே. அந்த நேரம் வந்தா நீ சொல்லுவாய், இந்த தாமதம் நல்லதுக்காக தான் சாய்பாபா, நல்லது அப்படின்னு நீ சொல்லுவாய். அது வரைக்கும் நம்பிக்கையை விடாத. சாயப்பா நிறுத்தி தருவார் அப்படின்னு நீ கண்டிப்பாக கையை கெட்டியாக பிடித்துக்கொள். நீ என்னைய நம்புற அளவுக்கு நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன் என் பிள்ளையே. நம்பிக்கை இல்லாமல் வேண்டுதல் வைக்காத. அது வெறும் வார்த்தை தான் ஆகிவிடும் என் பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் போது அது சக்தியாக மாறும் என் பிள்ளையே. நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய். என் மீது முழு நம்பிக்கை வை. நீ பார்க்க முடியாத வழியையும் நான் உருவாக்குவேன் என் பிள்ளையே. முடியாது கூட முடியும் ஆகும் என்று சாயப்பா சொல்கிறார். நீ என்னை முழுமையாக நம்பினால் முடியாது முடியும் என் பிள்ளையே. நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் முதல் படியாகும் என் பிள்ளையே. நீ அழுகிற ஒவ்வொரு கண்ணீரும் வீணா போகாது. அது எல்லாம் என்னிடம் சேமித்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என் பிள்ளையே. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாய், எவ்வளவு மனசு உடைந்திருக்கிறாய், எல்லாம் எனக்கு தெரியும் என் பிள்ளையே. நீ ஒருத்தர்கிட்டையும் சொல்லாம அழுது முடிச்ச அந்த நிமிடங்கள் எனக்கு மறக்க முடியாது என் பிள்ளையே. உன் கண்ணீருக்கு நான் பதில் தருவேன். அது சந்தோஷ கண்ணீராக மாறும் என் பிள்ளையே. நீ இப்போ அழுகிறதுக்கு காரணம் இருக்கிறது. ஆனா நாளைக்கு நீ சிரிக்க காரணம் நானாகுவேன் என் பிள்ளையே. நாளைக்கு அந்த நாளுக்காக நீ காத்து கொண்டே இரு. கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும் என் பிள்ளையே. ஆனால் நம்பிக்கையை கைவிட்றாத. நீ இப்போ சந்திக்கிற கஷ்டம் உன்னை உடைக்க வரவில்லை என் பிள்ளையே. உன்னை உருவாக்கத்தான் வந்திருக்கிறது. ஒவ்வொரு சோதனையும் உன் உள்ளே இருக்கும் வலிகளை வெளிக்கொண்டு வருகிறது என் பிள்ளையே. நீயே நினைக்காத அளவுக்கு நீ பலமானவனாக மாறிக்கொண்டு இருக்கிறாய். அது ஒரு தண்டனை இல்லை. அது ஒரு பயிற்சியாகும் என் பிள்ளையே.
நான் உன்னை உயர்த்தினாலும் என்றால் முதலில் உன்னை தயார் பண்ணணும். அதுக்காக தான் இந்த சோதனை எல்லாம் உன் வாழ்க்கையில் வருது என் பிள்ளையே. ஒரு நாள் நீ பின்பக்கம் பார்த்து சொல்வாய், இந்த கஷ்டம் இல்லை என்றால் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக மாறியிருக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லுவாய். அதுவரைக்கும் தாங்கிக்கொள். நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே. கட்டியாக என் கையை பிடித்துக் கொள்ளு. நீ பல நேரங்களில் நான் மட்டும்தான் இப்படி தனியாக இருக்கிறேனா என்று நினைக்கிறாய். யாரும் உன்னை புரிஞ்சுக்க மாட்றாங்க என்று உன் மனசு சொல்லுது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ ஒருபோதும் ஒற்றையாக இல்லை என் பிள்ளையே. நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ பார்க்க முடியாத அளவுக்கு அருகில் இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ அழும்போது நான் உன்னுடன் அமைதியாக இருக்கிறேன். நீ பேச யாரும் இல்லாத நேரங்களில் கூட நான் உன் குரலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நீயே உன்னை விட்டு விடாத. நான் ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. நீ எதற்காகவும் கலங்காமல் இந்த சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்று நம்பி நீ இருக்கணும் என் பிள்ளையே. நீ கடந்த காலத்தை நினைச்சு உன்னை நீயே தண்டிக்கிறாய். அந்த தவறை மட்டும் நீ செய்யாமல் இரு என் பிள்ளையே. மீண்டும் மீண்டும் யோசிக்கிறாய். அதனாலதான் குழந்தையே, தவறு செய்தவன் யாரும் இல்லை என்று. தவறுதான் உன்னை கற்றுக் கொடுக்கிறது. நான் உன்னை குறை சொல்லவில்லை என் பிள்ளையே. நான் உன்னை மன்னிச்சுட்டேன். நீயும் உன்னை மன்னிச்சுக்கோ என்றுதான் நான் சொல்ல வந்தேன். கடந்ததை விடு. அது உன் பின்னால் இருக்கிறது. நீ முன்னால் போக வேண்டியவன். அதனாலதான் பின்னால் இருப்பதை யோசிக்காத என்று நான் சொல்கிறேன். தவறு பண்ணிட்டு திருந்தவில்லை என்றால் தான் நீ கவலைப்படணும். தவறு செய்துட்டு என்னை மன்னிச்சிடுங்கன்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை பத்தி பேசல என் பிள்ளையே. உன்னை மன்னிச்சு ரொம்ப நாள் ஆயிருச்சு என் பிள்ளையே. நீ பயப்படுற எதிர்காலம் உன் கையில் இல்ல. அது என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது என் பிள்ளையே. நீ என்ன ஆகும் என்று பயப்படுகிறாய். ஆனால் நான் நல்லதுதான் ஆகும் என்று உறுதி சொல்கிறேன் என் பிள்ளையே. நீ பார்க்க முடியாத வழியை நான் ஏற்கனவே அமைத்து விட்டேன் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்ல விஷயங்களை நீ இப்போ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நடக்கப் போகிறது என் பிள்ளையே. அதனால் பயத்தை விடு. நம்பிக்கையை கெட்டியாக பிடித்துக்கொள். நான் உன்னை நல்ல இடத்திற்கு கொண்டு போகப் போகிறேன் என் பிள்ளையே. உன் மனசுல இருக்க ஆசைகள் எல்லாம் எனக்கு தெரியும். நீ யாரிடமும் சொல்லாமல் வைத்துக்கிட்டு இருந்த ஆசைகள் கூட எனக்கு மறைவு இல்லாமல் எனக்கு தெரியும் என் பிள்ளையே. நான் உன் ஆசைகளை நிராகரிக்க மாட்டேன். ஆனால் சரியான நேரத்தில் தருவேன் என் பிள்ளையே. சில நேரங்களில் நீ காத்திருக்க வேண்டியது வரும். அது உன் நலனுக்காக தான் என் பிள்ளையே. நீ இப்போ வேண்டியது கிடைக்கவில்லை. அது கிடைக்கலனாலும் கஷ்டமாக இருக்கு. அது இன்னும் நல்லதா வரப்போகிறது என்று நான் சொல்கிறேன் என் பிள்ளையே. கஷ்டப்பட்டாலும் பின்பு உனக்கு நல்லது கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே. என்னை நம்பு. நீ எதிர்பார்ப்பதை விட நல்லதாக தருவேன் என் பிள்ளையே. பொறுமை இல்லாதவனுக்கு வெற்றி கிடையாது. நீ இப்போ விரைவாக முடிவு பார்க்கணும் என்று நான் நினைக்கிறேன் என் பிள்ளையே. ஆனால் வாழ்க்கை அப்படியே வேலை செய்யாது. ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் ஒரு நேரம் இருக்கு என் பிள்ளையே. அந்த நேரம் வரைக்கும் நீ அமைதியாக காத்திருக்க வேண்டும். நீ காத்திருந்தால் அது வீணாகாது என் பிள்ளையே. நான் உன் பொறுமைக்கு பெரிய பலம் தர காத்திருக்கிறேன் என் பிள்ளையே. நீ சாதாரண மனிதன் இல்ல. ஒரு காரணத்துக்காக தான் பிறக்கப்பட்டிருக்கிறாய். நீ இப்போ சந்திக்கிற கஷ்டம் கூட அந்த காரணத்தோடு ஒரு பகுதியாக இருக்கும். உன் வாழ்க்கை பெரியதாக மாறப்போகிறது. ஆனா அதுக்கு முன்னாடி நீ தயாராகணும் என் பிள்ளையே. நான் உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன். அது உன் கனவையும் தாண்டி இருக்கப் போகிறது. என்னை நம்பு. உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என் பிள்ளையே. நீ என்னைய தேடி வருவாய். ஆனால் நான் உன் அருகில் இருக்கப் போகிறேன் என் பிள்ளையே. நீ கவனிக்காத அளவுக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். நீ விழுந்த நேரங்களில் நான் உன்னை தூக்கப் போகிறேன். நீ தளர்ந்த நேரங்களில் நான் உனக்கு சக்தி கொடுக்கப் போகிறேன். நீ தனியாக இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய். நான் உன்னோடு இருக்கிறேன். அதை உணர்ந்தால் நீ ஒருபோதும் பயப்படாமல் இருக்கணும். இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீ முதலில் நம்பு. கண்டிப்பாக நான் உனக்கு கஷ்டம் வரும் வேளையில் உன் கையை பிடித்து கண்டிப்பாக உனக்கு நிழலாக இருப்பேன் என் பிள்ளையே. நீ உன் குடும்பத்துக்காக கவலைப்படுகிறாய். அவர்களோடு நலனுக்காக தினமும் யோசிக்கிறாய். அதை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும் என் பிள்ளையே.
நான் அவர்களை காப்பாற்றுவேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய். நம்பிக்கை வை. அது போதும் எனக்கு. உன் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கு நான் காரணமாக இருக்கப் போகிறேன் என் பிள்ளையே. சாயப்பாவை நம்பினால் கண்டிப்பாக கெட்டது நடக்காது. நல்லதுதான் நடக்கும் என்று நீ நம்பு. கண்டிப்பாக நம்பிக்கையை கைவிடாத. நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு வெற்றி வரும். அது மெதுவாக வரலாம். ஆனால் அது நிச்சயமாக வரும் என் பிள்ளையே. நீ இப்போ சந்திக்கிற கஷ்டம் உனக்கு வெற்றி பாதையாக அமையும். ஒரே ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து பெருமைப்படுவாய். அந்த நாளை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என் பிள்ளையே. அந்த பெருமை வெறும் உன்னை மட்டும் தான் சேரும். கண்டிப்பாக உனக்கு துணை இருந்த என்னை சேரும் என்று நீ நினைக்கிறாயா? ஆனால் முழுக்க முழுக்க அந்த வெற்றி உன்னை தான் சேரும் என்று நான் சொல்லுவேன். எதற்காக தெரியுமா? நம்பிக்கையை கைவிடாமல் இருந்தேல, அதற்காக தான். நீ சந்திச்ச அவமானம் உன் மனசை காயப்படுத்தியது. ஆனால் அது உன்னை கீழ இழுக்க வரவில்லை என் பிள்ளையே. உன்னை மேல் நோக்கி போக வர வைக்க வச்சு நீ சந்திச்ச அவமானம் உன் மனசை காயப்படுத்தியது. ஆனால் அது உன்னை கீழ தூக்கி போட வரவில்லை என் பிள்ளையே. உன்னை மேல தூக்கி வைக்கத்தான் வந்தது. நீ சந்திச்ச அவமானம் தான் உன் வெற்றிக்கு அடித்தளமாக ஆகும். ஒரு நாள் அதே மக்கள் உன்னை பாராட்டுவாங்கள். அந்த நாளை தான் உனக்கு தரப்போகிறேன் என் பிள்ளையே. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கு. அதை நான் தீர்மானிக்கிறேன் என் பிள்ளையே. நீ அவசரப்படுகிறாய். ஆனால் நான் சரியான நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நீயும் காத்திரு. அது உன் நலனுக்காக தான் இருக்கும் என் பிள்ளையே. நேரம் சரியாக வந்தால் எல்லாம் சரியாக ஆகிவிடும் என் பிள்ளையே. என்னை நம்பு. நீ என்னை விட்டு விடாத வரை நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என் பிள்ளையே. கலங்காது. நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ தளர்ந்தாலும் நான் உனக்கு வலிமை தருவேன். இந்த உறுதி என் பக்கம் இருக்கு என் பிள்ளையே. என் அருள் உன்னோடு இருக்கிறது. அதை நீ உணர வேண்டும் என் பிள்ளையே. நீ நினைப்பதை விட நான் உனக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறேன் என் பிள்ளையே. நீ கவனிக்காத பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டு இருக்கிறேன். அது எல்லாம் என் அருள்தான். அதை நம்பு. அது இன்னும் அதிகமாக வரும் இனிமேலு. என் நம்பிக்கையை கைவிடாத. நான் உன்னை தேடி வந்துள்ளேன். என்னை கண்டு கொள்ளாமல் போகாத. நீ ஒரு அடிக்கு வந்தால் நான் 100 அடிகளில் ஓடி வருவேன் உனக்காக. நீ என்னை நம்பினால் நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன் என் பிள்ளையே. உன் கஷ்டம் முடியும். உன் சந்தோஷம் ஆரம்பிக்கப் போகிறது என் பிள்ளையே. நான் உன்னோடு இருக்கிறேன். எப்பொழுதும் என்றும் எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே. நம்பிக்கையை மட்டும் கைவிடாத. நீ எதற்காகவும் கலங்காமல் இந்த சாயப்பா மீது முழு நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும் என் பிள்ளையே. நீங்க சாயப்பா மீது நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் கார்ட் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சாயப்பா உங்களோடு இருப்பாரு. பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க. ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.